உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. கோடான கோடி சோதரம். நான் 2007 எங்கள் வீட்டு சொத்தை பூரா எங்கள் வீட்டுக்கார் எழுதி அவங்க தம்பிக்கு கொடுத்துட்டாரு. ஏன்னா அவர் குடிப்பார், குடிக்கிறனால எல்லா சொத்தையும் அழிச்சிடுவாருன்னு சொல்லிட்டு எங்கள் மாமனார் அவங்களுக்கு எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டாங்க. எழுதி வாங்கிட்டு 1999 எழுதி வாங்கிட்டாங்க. எனக்கு அது தெரியாமல் இருந்தப்பையும் நான் சரி 2007 அந்த சொத்து எங்கள் வீட்டுக்கார் பேரில் தான் இருந்து மாற்றிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. 2007 தெரிஞ்சப்போ நான் போய் கேட்டேன், இப்படி எங்கள் வீட்டுக்காரில் சொத்தை பூரா நீங்கள் எழுதி இப்படி வாங்கிட்டீங்களே, எங்கள் பிள்ளைகளுக்குனாலும் கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போய் நின்று கேட்டு அந்த இடத்த விற்க போகிறேன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு 3 சென்ட் இடம் மட்டும் கொடுங்கன்னு கேட்டேன். இல்லை கொடுக்க முடியாதுன்னு எங்கள் வீட்டுக்காரவே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சு, இந்த மாதிரி இவங்க எங்களுக்கு எழுதி கொடுத்த சொத்தை இவங்க கூடாரம் போட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுட்டாங்க. நான் போய் அழுது என் கொழுந்தண்ட போய் இப்படி அவர் சொத்தே எழுதி வாங்கிட்டு நீங்கள் போய் இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அழுதப்போ உடனே அவங்க சொன்னாங்க, இது இல்லை எங்கள் சொத்து, நீங்கள் அதுக்கு எந்த பங்கும் இல்லைன்னு சொன்ன உடனே அந்த ஊரை விட்டு நான் 2007 இங்கே மதுரைக்கு வந்தேன். இந்த சொத்து பிரச்சனைனால அங்கே இருந்தால் ரொம்ப பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு வந்தேன். எங்கே போகணும்னே தெரியலை. எங்கள் அக்கா வீடு பார்க்குறப்ப அவங்கள வீடு பாருங்கன்னு சொன்னதுக்கு, இல்லை பார்க்க முடியாது, உன் புருஷன் சண்டை போடுவான் அப்படின்னு சொல்லி வீடு பார்க்கல. எனக்கு ஜெனிதாக்கா தான் அன்னைக்கு உதவி பண்ணாங்க. ஒரு ஹாஸ்டலில் காமிச்சாங்க. அங்கேயும் போன உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்கள் பிள்ளை நீங்கள் உங்கள் வீட்டுக்கார டைவர்ஸ் வாங்கிட்டு வந்தால் தான் நான் உங்கள் ஹாஸ்டலில் சேர்ப்பேன்னு சொன்னாங்க. தேவன் அந்த இடத்துல நான் உட்காந்து அழுதேன். டைவர்ஸ் வாங்கிட்டு என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி அழுதப்போ தேவன் எனக்காக ஒரு ஹாஸ்டலில் ஆர்சி சர்ச்சு மூலியமாக அந்த வருஷம் தொடங்கி அந்த இடத்துல 3 வருஷம் என்னை தங்க வச்சு என் பிள்ளைகளை பாதுகாத்தார். இந்த மாதிரி நான் அந்த சொத்து பிரச்சனைக்கே போகலை. திரும்ப எங்கள் வீட்டுக்கார் சொன்னார், இல்லை என்னை ஏமாற்றி தானே வாங்கினாங்க, கேஸ் போடு அப்படின்னாரு. இல்லை நான் போட மாட்டேன், நீ போட்டாலும் நீ திரும்ப வாங்கி அதை விற்றுருப்ப, அதனால் எனக்கு வேண்டாம், இந்த சொத்தே வேண்டாம், இந்த சொத்துனால தான் நான் மதுரைக்கு வந்தேன், எனக்கு இந்த சொத்தே வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனாலும் தேவன் கருணை உள்ளவராக நான் ஒன்று தான் 2019 நான் எழுதி வச்சேன். தேவனே, என் வீட்டுக்கார்ட்ட ஏமாற்றி சொத்து வாங்கிட்டாங்க, எனக்கும் ஏமாற்றி சொத்து வாங்கிட்டாங்க, அதனால் நீங்கள் கொடுத்தா நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு சமாதானத்தோடு நீங்கள் யுத்தம் பண்ணி வாங்கி தரணும்னு சொன்னேன். ஆனால் வாங்கவே முடியாது, கோர்ட்டில் போட்டால் கூட வாங்க முடியாது. அந்த சொத்து எனக்கு திரும்பவே வராமல் இருக்கிற சொத்தை என் தேவன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் யாரை தூக்குனா இந்த சொத்து எனக்கு கிடைக்குன்னு சொல்லி என் கொழுந்தனை முடியாமல் 5 வருஷம் என்னோட பேசலை. ஏன்னா என் வீட்டுக்கார் 2015 இறந்தார். இறந்த உடனே அன்னை மூலியமாக தான் அடக்கம் பண்ணணும். அடக்கம் பண்ணினால இந்த சொத்தை நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் கொல்லி வைக்க விடலை, அதனால் ஒன்றையே எங்கள்கிட்ட சொத்து கேட்க வர்ற, கையெழுத்து போட்டு கொடுன்னு 2020 என்கிட்ட கையெழுத்து கேட்க வந்துட்டாங்க. கையெழுத்து கேட்க வர்றப்ப தான் நான் அப்போ தேவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ அவங்க என்ன வேணாலும் சாப்பிட்டாலும் நீ விட்டுரு, நீ எதுவுமே அவங்களோட போய் சண்டை போடாத. 1 கொரிந்தியரில் 6ஆம் அதிகாரத்தில் உன் சகோதரன் என்ன சாப்பிட்டாலும் நீ அதை விட்டுறணும், நீ கேட்கக்கூடாது, அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை மட்டும் வாங்குன்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். நான் விட்டுட்டேன். என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல, நீ என் தேவன் நீங்கள் ஆசீர்வதிப்பீங்கன்னு விட்டுட்டேன். சொத்து பிரச்சனை உடனே 2021 என் கொழுந்தை இறந்தாப்புல. இந்த சொத்து திரும்ப எங்களுக்கு வர தேவன் கிருபை தந்ததுக்காக நான் கோடான கோடி நன்றி சொல்கிறேன். அதையும் என் கொழுந்தை மண்டாட்டி கொடுக்க விட மாட்டேன், நீ இந்த மாதிரிலாம் அடக்கம் பண்ணினேன்னு சொல்லி அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. அப்பையும் தேவன் ஒரே வார்த்தை, திக்கற்ற பிள்ளைகளோட சொத்தை அபகரிக்கிறவர் என் மீட்பர் வல்லவராக இருக்கிறான்னு சொல்லி அந்த வார்த்தையை கொடுத்தாரு நீதிமொழிகள். அதையும் சொல்லி ஜெபம் பண்ணுறப்ப திரும்ப எனக்கு எந்த பத்திரமுமே இல்லை. எங்கள் மாமனார் கொடுத்தது இந்த ஒரே ஒரு ஜெராக்ஸ் மட்டும்தான், இதை போட்டு நீ இது வாங்கிக்கோ,
சொத்தை வாங்கிக்கோன்னு சொல்லி இந்த ஒரு ஜெராக்ஸ் மட்டும்தான் கொடுத்தாரு கேஸ் போட்டு. ஆனால் நிஜமாவே தேவன் வந்து என்னை நீ அநியாயக்காரங்கிட்ட போகாத, நியாயஸ்தரன் பரிசுத்தவான்கிட்ட போன்னு சொன்னார். நான் அண்ணங்கிட்ட வந்து ஜெபம் பண்ணினேன். ஜெபம் பண்ணிட்டு தான் இந்த சொத்துக்காக எனக்கு எந்த பேப்பரும் இல்லை. போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஆனால் எனக்கு எந்த பேப்பருமே இல்லை, ஒரே ஒரு ஜெராக்ஸ் மட்டும்தான் எங்கள் மாமனார் கொடுத்துருக்குறாரு. இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல அண்ணே, எனக்கு வழிகாட்டணும். அப்போ அண்ணே ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னாங்க, ஆபிரகாம் எப்படி சொத்தை மீட்டுட்டு வந்தாரோ அதே மாதிரி நீங்கள் மீட்டுட்டு வருவீங்க போங்க அப்படின்னு சொல்லி என்னை அனுப்புனார். அதே மாதிரி ப்ரேயர் டீம்கிட்டையும் சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிக்கோங்க, எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கன்னு ஜான் பிரதர்கிட்டையும் சொன்னேன். ஜான் பிரதரும் எனக்காக இந்த சொத்துக்காக ப்ரேயர் பண்ணாங்க. இந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு போய் அதுக்கு முந்தின வியாழக்கிழமை போய் நான் பத்திர ஆஃபீஸில் கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, அவங்க சொத்தை விற்றுட்டு போயிட்டாங்க, உங்கள் சொத்தை நீங்கள் மட்டும் கொடுத்ததை பதிஞ்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் போய் எங்கள் பிள்ளைய பேரில் இருந்ததை, அதுவும் எந்த இடத்துல நான் வந்து எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் அந்த இடத்துல எனக்கு 16 சென்ட் என் தேவன் வந்து எனக்கு வாங்கி கொடுத்துருக்கிறாரு. இப்போ அது லட்சத்துக்கு தான் போகும். எல்லாருமே கேட்டாங்க கொடுத்துரு வித்துரு வழி இல்லைன்னு. ஆனால் நான் ஒரே வார்த்தை சொல்லியிருக்கிறேன், என் தேவன் வந்து வனாந்தரத்தில் வழியை உண்டு பண்ணுறவர், அவாந்தரத்தில் ஆறுகளை உண்டு பண்ணுறவர். கண்டிப்பாக இது என்னைய கோடிக்கு போக வைப்பார். அவர் சொல்லியிருக்கிறாரு, அதை நிறைவேற்றுவார் அப்படின்னு அந்த விசுவாசத்தோடு நான் அதை விற்கலை. அதை என் பேரில் தரமாட்டேன்னு சொன்ன இடத்துல என் பிள்ளைகளை வச்சு எனக்கு அந்த சொத்தை என் பேரில் நான் பத்திரம் பதிஞ்சிட்டு வந்திருக்கேன். என் பேரில் பதிய வச்சதுக்காக நான் கோடியாக நான் நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துக்கு நான் அண்ணன்கிட்ட வந்து நான் 15 வருஷமாச்சு. அண்ணனால் நான் எவ்வளவோ வார்த்தையை நான் வாங்கியிருக்கேன், எவ்வளவோ நன்மையை அனுபவிச்சிருக்கேன். அதனால் இந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு வந்ததுக்காக நான் கோடி நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த இடம் எனக்கு கிடைக்கலன்னா நான் நிச்சயமாக நான் எங்கே போயிருப்பேன்னு எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அண்ணன் என்னை தேற்றி ஆற்றி அவருடைய வார்த்தையினால் இந்த அளவுக்கு நான் ஆர்சியில் தான் இருந்து 3 வருஷம் நான் அனுபவித்தேன். ஆனாலும் இந்த இடத்துல அண்ணனுடைய வார்த்தையினால தான், அவரோடைய வல்லமையினால தான் நான் இந்த அளவுக்கு தேவன் என்னை மகிமைப்படுத்தி இந்த இடத்துல எனக்கு நிற்க வச்சதுக்காக நன்றி சொல்கிறேன். நான் எந்த இடத்துல வெட்கப்பட்டேனோ அந்த இடத்துல என்னை புகழ்ச்சியும் கீர்த்தியும் வச்சதுக்காக கோடி நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே